அன்பு தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நதி மற்றும் மனம் பற்றிய சிந்தனை. ஒரு நதி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நதி என்பது எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நதியில் இருக்கிற அந்த நீரானது தெளிந்த நீராக இருக்கும். அந்த நீருக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். அதுபோல தான் நம் மனம் ஒரே இடத்தில தேங்க விடாமல் அந்த மனமானது தேடத் தொடங்கினால்தான் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு மனம் என்பது மிகவும் ஒரு வலிமையானது. நம்முடைய எண்ணம் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருந்தால் அது ஒரு சக்தி பெற ஆரம்பித்து விடுகிறது. அப்படி பெற்ற அந்த சக்தியை செயல்படுத்த தூண்டுகிறது. நெருப்பிலிருந்து வெப்பம் வெளிவருவது போல நம் எண்ணங்கள் மனதில் இருந்து பிரிக்க முடியாதவை. நல்லது எது கெட்டது எது என்ற தெளிவு பிறக்க மனம் ஓயாது ஓடிக்கொண்டிருக்கணும். நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம ஓயாது ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மனதினுடைய ஆற்றல் மிகவும் மகத்தானது. ஒரு நதியானது ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அந்த நதியானது அந்த நீர் தெளிந்த நிலையிலே இருக்கும். அந்த நதியில் அழுக்கு அப்படிங்கிறது இருக்காது, தெளிவாக இருக்கும். அதே மாதிரி தேடாத மனதில் குறை இருக்கும். நம்முடைய மனதில் குறை இருக்கும். தேடிக்கொண்டே இருந்தால்தான் மனதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு தெளிவு பிறக்கும். நம்முடைய திறன்களை அறிய உதவும் மனதை நாம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஔவையார் கூறியது போல மனம் போன போக்கில் போகாமல் பாரதியார் கூறியது போல் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும் என்ற கூற்றுப்படி மனம் எப்பவுமே ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். ஒரு தேடல் இருக்க வேண்டும். மனமானது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மனமானது ஒரு தெளிவடையும். ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியுமானா முடியாது. ஒரு குழம்பிய மனதில் தெளிவு பிறக்குமா அப்படின்னா பிறக்காது. தேடாத மனத்தால் குளிர்ச்சி காண முடியுமானா முடியாது. உயரிய சிந்தனையால் மட்டுமே குழம்பிய மனதை தெளிய வைக்க முடியும். தடத்தை பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் தான் மாமனிதன் என்று கூறுகிறார்கள். ஒரு மனமானது தெளிவாக இருந்தால்தான் நம்மளால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும். மனம் தெளிவு பெற தினம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறிது நேரமாவது நம் மனதுடன் பேசுவது நமக்கு ஒரு சிறந்த நன்மையை பயக்கும். மனம் சொல்வதை கேட்க தொடங்கும் பொழுது அது தினம் தினம் நமக்கு ஒரு புதிதாக ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை செய், இதை பண்ணு அப்படின்னு. தேடாத மனம் தெளிவு கொள்ளாது. மனதின் எண்ணங்களை எங்கெங்கோ அலைபாய விட்டால் அந்த மனது எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்காது. தேடி தெளியாத மனத்தில் குழப்பம்தான் மிஞ்சும். மனம் தெளிவடைய தியானம்தான் சிறந்த வழி. எப்படி கலங்கிய குளத்தில் கல்லெறிய கூடாதோ அதுபோலதான் குழப்பமான மனநிலையில் நாம் நமது சிந்தனை ஓட்டத்தை தடை செய்யக்கூடாது. அதற்கு பதில் அந்த சிந்தனை ஓட்டத்தை கவனித்து கொண்டே இருந்தால் மெல்ல மெல்ல அவை அதனுடைய வீரியத்தை இழந்து குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு தெளிவு பிறக்கும். அப்படி மனதில் தெளிவு பிறக்க குழப்பத்திற்கு காரணம் முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை என்பதை நாம் அறிந்து நம்மை மூன்றாவது நபராக நினைத்து முடிவை தேடத் தொடங்கினால் தானாகவே மனம் தெளிவு பெற்று ஒரு தீர்வை காணும். குழப்பமான மனநிலைக்கு காரணம் என்ன என்பதை தேடி கண்டறிய வேண்டும். அதற்கு என்ன முடிவு என்பதனை நாமே முடிவு செய்ய வேண்டும். என்றால் தீர்வு நம்மிடமே தான் உள்ளது.